மகாநதி இந்த வார சீரியல் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம காவேரியை வெண்ணிலா நர்ஸுகிட்ட சொல்லி நான் காவேரியை பார்க்கணும், நான் அவங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. காவேரியும் மறுபடியும் என்ன வெண்ணிலா என்ன பேசணும்னு சொன்னையாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நீ இவ்வளோ தூரம் விஜய்னு சொல்லி பேசுறியே, விஜயை எனக்காக விட்டு கொடுப்பியா? ஏற்கனவே சத்தியம் வேற பண்ணியிருக்க, மறுபடியும் பொய் சத்தியம் பண்ணி என்னை ஏமாத்தாத, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, விஜயை என்னை விட்டு கொடுப்பியா? அப்படி விட்டு கொடுக்குறேன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக கோர்ட்டில் நான் உண்மையை சொல்கிறேன், அப்படி இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம காவேரி என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலாவோட கையை பிடிச்சி வயிற்றுல வச்சு, வயிற்றுல வளர்கிற குழந்தை மேலே சத்தியமாக நான் பண்ண சத்தியம் உண்மை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு திடீர்னு ஆயிடுது. என்னடா கன்சீவாக இருக்காங்கன்னு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஆயிடுது. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே நிவீன் சரி ரோஹிணி மூலமாக பசுபதியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டுக்கு ஒரு பார்க்குக்கு வர சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க, ஹோட்டலுக்கு வர சொல்லி. அங்கேருந்து மறுபடியும் சரின்னு சொல்லிட்டு ரோஹிணி கிளம்பி பேசிகிட்டு இருந்துட்டு வந்துடுறாங்க. பசுபதி பற்றி எவ்வளவோ போட்டு வாங்குறாங்க நிவீன். அப்பயும் நம்ம ரோஹிணி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, நேராக ரோஹிணி சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பி வராங்க. நம்ம நிவீனும் சரி இவளை ஃபாலோ பண்ணியாவது போயாவது எப்படியாவது இன்றைக்கி பசுபதியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் ரோஹிணியோட பசுபதி என்ன சொல்கிறாங்க, பசுபதி வாமா ரோஹிணி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்கப்பா திடீர்னு கூப்பிட்டு வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லவும், ஆமாம் காவேரி நம்ம வெண்ணிலாவை பார்க்குறதுக்கோசரம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருக்கா, அப்போ வெண்ணிலா உண்மையை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ என்னப்பா பண்ணுறது, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரோஹிணி. அதுக்கு அடியாளை கூப்பிட்டு, நம்ம வெண்ணிலா எப்படி இருந்தாலும் உண்மையை சொல்லிடுவா போல இருக்குது, இனிமேல் அவளை உயிரோட விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தான் ஆபத்து, பேசாமல் அவங்கள போட்டு தள்ளிடுங்க வெண்ணிலாவை அப்படின்னு சொல்லிட்டு 4 அடியாளை அனுப்புகிறாங்க. இதை நிவீன் கேட்டுடுறாரு. கேட்டுட்டு தப்பிச்சு வெளியே வந்துடலான்னு பார்த்தா என்னை கீழே விழுந்து ஏதோ ஒரு பாத்திரத்தை உருட்டி விடவுமேனு யாரோ வந்திருக்காங்க, போய் யாருன்னு பாருங்கடா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடியாளை அனுப்பி விடவும் வெளியே பார்த்துட்டு யாரையுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. தேடி பாருங்கடா ஒழுங்கா, எவனாவது நம்ம பேசுகிறத ஒட்டு கேட்டு போயிருக்க போகிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தேடிக்கிட்டு இருக்கோமே நம்ம நிவீன் வெளியே எஸ்கேப் ஆகி வந்துடுறாரு. காவேரிக்கு கால் பண்ணி, காவேரி இந்த மாதிரி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன நிவீன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இந்த மாதிரி வெண்ணிலாவுக்கு பசுபதியால் உயிருக்கு ஆபத்து இருக்குது, பசுபதி ரோஹிணிகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்ததை நானும் கேட்டேன், இந்த மாதிரி ராகினிகிட்ட சொல்லிட்டு இருக்கதை கேட்டேன், இந்த மாதிரி வெண்ணிலா ஆளை வச்சு கொல்ல சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, காவேரிக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, எப்படியாவது நான் வெண்ணிலாவை காப்பாற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது காவேரி வெண்ணிலா அங்கே இருக்க மாட்டாங்க, வேற ஒரு ரூமுக்கு மாற்றிருப்பாங்க. அது தெரியாமல் காவேரி பார்த்துட்டு பயந்துட்டு நர்ஸுகிட்டலாம் கேட்குறாங்க. நர்ஸ்கிட்ட கேட்கும்போது வேற ரூம் மாற்றிருக்காங்க மேடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பசுபதியால் வெண்ணிலாவோட உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, சரி எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நர்ஸும். இதுக்கப்புறம் வெண்ணிலா எப்படி உண்மையாக சொல்ல போகிறாங்க, பசுபதிகிட்ட தப்பிப்பாங்களா தப்பிக்க மாட்டாங்களாங்கிறத இந்த வாரம் சீரியலில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்